ஓம் சாந்தி. முரளி டேட் 23/3/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தை மற்றும் தாதா இருவருமே நிரகங்காரியாக இருக்கிறார்களோ, சுயநலமற்ற சேவை செய்கின்றார்களோ, தமக்காக எந்த ஒரு பேராசையும் இல்லையோ, அதுபோலவே குழந்தைகளாகிய நீங்களும் கூட தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். கேள்வி: ஏழை பங்காளனாகிய பாபா ஏழை குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை எந்த ஆதாரத்தில் உயர்ந்ததாக ஆக்குகின்றார்? பதில்: பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, வீட்டில் இருந்தவாறே அனைத்தையும் பராமரித்துக் கொண்டே சதா புத்தி மூலம் இதை புரிந்து கொள்ளுங்கள், இவை அனைத்தும் பாபா உடையவை. ட்ரஸ்டியாகி இருப்பீர்களானால் அதிர்ஷ்டம் உயர்ந்ததாகி விடும். இதில் மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும். முழு நிச்சயம் இருந்தால் யக்ஞத்தின் மூலம் பாலனை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். வீட்டில் ட்ரஸ்டியாக இருந்து ஷிவ் பாபாவின் பண்டாராவில் இருந்து சாப்பிடுகின்றோம். பாபாவிற்கு அனைத்து உண்மையை சொல்ல வேண்டும். ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தின் சத்சங்கத்தினை விட இந்த ஞான மார்க்கத்தின் சத்சங்கம் விசித்திரமானது, மாறுபட்டது. உங்களுக்கு பக்தியின் அனுபவம் உள்ளது. அநேக சாது சந்நியாசிகள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரம் முதலானவற்றை சொல்கின்றனர். இங்கே அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இங்கே நீங்கள் யாருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள்? தந்தை மற்றும் தாய் இருவருக்கும் முன். அங்கே இதுபோல் கிடையாது. நீங்கள் அறிவீர்கள், இங்கே எல்லையற்ற தந்தையும் உள்ளார், மம்மாவும் கூட இருக்கின்றார், சிறிய மம்மாவும் கூட இருக்கின்றார். இத்தனை சம்பந்தங்கள் ஆகிவிடுகின்றன. அங்கே இதுபோல் சம்பந்தம் எதுவும் கிடையாது. அவர்கள் ஒன்றும் பின்பற்றுவோரும் அல்ல. அதுவோ துறவற மார்க்கம். அவர்களின் தர்மமே தனிப்பட்டது. இரவு பகலுக்குள்ள வேறுபாடு. இதையும் நீங்கள் அறிவீர்கள். லௌகீக தந்தையிடமிருந்து அல்பகால அழியக்கூடிய சுகம் ஒரு பிறவிக்கு மட்டும் கிடைக்கும். பிறகு புதிய தந்தை, புதிய விஷயம். இங்கு லௌகீக தந்தையும் இருக்கின்றார், பரலோகீக தந்தையும் இருக்கின்றார், மேலும் அலௌகீக தந்தையும் இருக்கின்றார். லௌகீக தந்தையிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்கிறது. மற்றபடி இந்த அலௌகீக தந்தை அற்புதமானவர். இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. ஆம், இவர் மூலம் சிவபாபா ஆஸ்தி கொடுக்கின்றார். அதனால் அந்த பரலௌகீக தந்தையை அதிகம் நினைக்கின்றனர், லௌகீக தந்தையையும் நினைக்கின்றனர். மற்றபடி இந்த அலௌகீக பிரம்மா பாபாவை யாருமே நினைப்பதில்லை. நீங்கள் அறிவீர்கள், இவர் பிரஜாபிதா. இவர் ஒன்றும் ஒருவருடைய பிதா அல்ல. பிரஜாபிதா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஷிவ் பாபாவை கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என சொல்வதில்லை. லௌகீக சம்பந்தத்தில் லௌகீக தந்தை மற்றும் கிராண்ட் ஃபாதர் உள்ளனர். இவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். இதுபோல் லௌகீக தந்தை அல்லது பரலோகீக தந்தைக்கு சொல்ல மாட்டார்கள். இப்போது இதுபோல் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரிடம் இருந்து பிறகு ஆஸ்தி கிடைப்பதில்லை. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். பக்தி மார்க்கத்தின் விஷயமோ தனி. டிராமாவில் அதுவும் ஒரு பாகமாக உள்ளது, நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். பாபா சொல்கின்றார், நீங்கள் எப்படி 84 ஜென்மங்கள் எடுத்தீர்கள் என்று. 84 லட்சம் அல்ல. பாபா வந்து இப்போது முழு உலகையும் நம்மையும் சரியானவர்களாக ஆக்குகின்றார். இந்த நேரம் தர்மாத்மாவாக யாரும் ஆவதில்லை. புண்ணிய ஆத்மாக்களின் உலகமே வேறு. எங்கே பாவ ஆத்மாக்கள் இருக்கின்றனரோ அங்கே புண்ணிய ஆத்மாக்கள் இருப்பதில்லை. இங்கே பாவ ஆத்மாக்களுக்குத்தான் தானம் புண்ணியம் செய்கின்றனர்.
புண்ணிய ஆத்மாக்களின் உலகில் தானம் புண்ணியம் முதலியன செய்வதற்கான அவசியம் இருப்பதில்லை. நாம் சங்கம் யுகத்தில் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி பெற்றுள்ளோம் என்று. இந்த ஞானம் இங்கே இருப்பதில்லை. இந்த ஞானம் இங்கே எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்குத்தான் கிடைக்கிறது. இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சதா சுகம், ஆரோக்கியம், செல்வம் அனைத்தும் கிடைத்து விடுகின்றது. அங்கே உங்கள் ஆயுள் நீண்டதாக இருக்கும். பெயரே அமரபுரி. சங்கர் பார்வதிக்கு கதை சொன்னதாக சொல்கின்றனர். சூட்சும உலகத்திலோ இந்த விஷயங்கள் இருப்பதில்லை. அதுவும் அமர கதை ஒருவருக்கு மட்டும் சொல்லப்படுவதில்லை. இவை பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். இதிலேயே இதுவரையிலும் பக்குவமடையாமல் இருக்கின்றனர். அனைத்திலும் பெரிய பொய் ஈஸ்வரனை சர்வ வியாபி என சொல்வது. இது அவமதிப்பு செய்வதாகும். எல்லையற்ற தந்தை உங்களை உலகின் எஜமானராக ஆக்குபவர். அவரை சர்வ வியாபி என்கின்றனர். கல் மண்ணிலும் ஒவ்வொரு அணுவிலும் உள்ளார் என சொல்கின்றனர். தன்னை காட்டிலும் கீழானவராக அதிக நிந்தனை செய்துவிட்டனர். நான் உங்களுக்கு எவ்வளவு சுயநலமற்ற சேவை செய்கிறேன். எனக்கு ஒரு சிறிதும் பேராசை கிடையாது. நான் நம்பர் 1 ஆக வேண்டும் என்றெல்லாம் ஆசையில்லை. மற்றவர்களை ஆக்க வேண்டும் என்பதே உள்ளது. இதுதான் சுயநலமற்ற சேவை எனப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். பாபா எவ்வளவு நிராகாரர், நிரகங்காரியாக உள்ளார். எந்த ஒரு அகங்காரமும் இல்லை. ஆடைகளெல்லாம் கூட அதேதான், எதுவும் மாறவில்லை. இல்லையென்றால் அந்த மனிதர்கள் ஆடை அனைத்தையும் மாற்றி விடுகின்றனர். இவருடைய ஆடையோ அதே சாதாரணமானதுதான். ஆபீசர்கள் உடையும் மாறுகின்றது. இவருக்கோ இதே சாதாரண உடைதான். எந்த வேறுபாடும் இல்லை. சிவபாபாவும் சொல்கின்றார், நான் சாதாரண ஷரீரத்தை எடுத்துக் கொள்கிறேன். அதுவும் எப்படிப்பட்டவர்? யார் தாமே தம்முடைய பிறவிகள் பற்றி, அதாவது நாம் எத்தனை மறுபிறவி எடுக்கிறோம் என்பதை அறியாதிருப்பவர். அவர்களோ 84 லட்சம் என சொல்லிவிடுகின்றனர். பிறர் சொல்ல கேள்விப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம். இதனால் எந்த நன்மையும் இல்லை. பயமுறுத்துகின்றனர். இத்தகைய காரியங்கள் செய்தீர்களானால் கழுதையாக, நாயாக பிறப்பீர்கள். பசுவின் வாலை பிடிப்பதால் உயர்ந்து விடுவீர்கள். இப்போது பசு எங்கிருந்து வந்தது? சொர்க்கத்தின் பசுக்களே வேறு விதமாக இருக்கும். எப்படி நீங்கள் 100% சம்பூர்ணம் என்றால் பசுக்களும் கூட அதுபோல் முதல் தரமானவையாக இருக்கும். கிருஷ்ணர் ஒன்றும் பசுக்களை மேய்ப்பதில்லை. அவருக்கு என்ன வந்தது? இதை அங்குள்ள அழகை காட்டுகின்றனர். மற்றபடி கிருஷ்ணர் பசுக்களை பராமரித்தார் என்பதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணரை பசு மேய்ப்பவராக ஆக்கிவிட்டுள்ளனர். எங்கே சம்பூர்ண சம்பன்ன சத்யுகத்தின் முதல் இளவரசர், பசு மேய்ப்பவர் எங்கே? எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ஏனெனில் தேவதா தர்மமோ இப்போது இல்லை. இந்த ஒரு தர்மம் மட்டுமே மறைந்து போகின்றது. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. பாபா சொல்கின்றார், இந்த ஞானத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தருகின்றேன். உலகின் எஜமானர் ஆக்குவதற்காக. எஜமானர் ஆகிவிட்டால் பிறகு ஞானத்திற்கான அவசியம் இல்லை. ஞானம் எப்போதுமே அஞ்ஞானிகளுக்குத்தான் தரப்படுகிறது. பாடல் உள்ளது, ஞான சூரியன் வெளிப்பட்டதும் அஞ்ஞான இருள் விநாசம். இப்போது குழந்தைகள் அறிந்துள்ளார்கள், முழு உலகமுமே இருளில் உள்ளது. எவ்வளவு ஏராளமான சத்சங்கங்கள் உள்ளன. இது ஒன்றும் பக்தி மார்க்கம் அல்ல. இது சத்கதிக்கான மார்க்கமாகும். ஒரு தந்தைதான் சத்கதி கொடுக்கின்றார். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களுடையவர்களாகவே ஆகிவிடுவோம். உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள்தான் ஞானக் கடல், சுகத்தின் கடல், தூய்மை கடல், செல்வத்தின் கடல். செல்வமும் தருகிறார் அல்லவா?
எவ்வளவு பெரிய செல்வந்தராக ஆக்கிவிடுகிறார். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஷிவ பாபாவிடமிருந்து 21 பிறவிகளுக்காக பையை நிரப்பிக் கொள்வதற்காக வந்துள்ளோம். அதாவது நரனிலிருந்து நாராயணன் ஆகிறோம். பக்தி மார்க்கத்தில் கதைகள் அநேகம் கேட்டிருக்கின்றோம். ஏணிப்படியில் கீழே இறங்கியே வந்துள்ளோம். உயரும் கலை யாருக்குமே இருக்க முடியாது. கல்பத்தின் ஆயுளையும் கூட எவ்வளவு நீண்டதாக ஆக்கிவிட்டனர். டிராமாவின் கால அளவை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என சொல்லிவிடுகின்றனர். இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது, கல்பமே 5000 ஆண்டுகளினுடையது. அதிகபட்சமாக 84 பிறவிகள், குறைந்தபட்சமாக ஒரு பிறவி பின்னால் வந்து கொண்டே இருக்கின்றனர். நிராகார மரம் உள்ளது அல்லவா? பிறகு நம்பர்வார் வருகின்றனர் பாகத்தை நடிப்பதற்காக. உண்மையில் முதலில் நாம் நிராகாரி மரத்திற்குரியவர்கள். பிறகு அங்கிருந்து இங்கே வருகிறோம் நாடக பாத்திரத்தை நடிப்பதற்காக. அங்கே அனைவரும் தூய்மையாக உள்ளனர். ஆனால் நடிப்பின் பாத்திரம் அனைவருக்கும் வேறு வேறாகும். இதை புத்தியில் வையுங்கள். மரத்தையும் புத்தியில் வையுங்கள். சத்யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை இவற்றை பாபாதான் சொல்கின்றார். இதை எந்த ஒரு மனிதரும் சொல்லவில்லை. ஒரே ஒரு சத்குரு மட்டுமே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். மற்றபடி அனைவரும் பக்தி மார்க்கத்தினர். எத்தனை கர்ம காண்டங்கள் செய்கின்றனர். பக்தி மார்க்கத்தின் பகட்டு எவ்வளவு உள்ளது. இது கானல் நீர். இதில் அப்படி சிக்கிக் கொண்டுள்ளனர். யாராவது மீட்டெடுக்க சென்றால் தாங்களே அதில் சிக்கிக் கொண்டு விடுகின்றனர். இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டது. புதிய விஷயம் எதுவும் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் கடந்து செல்கிறது. இது முழுவதும் டிராமாதான். நீங்கள் அறிவீர்கள், இப்போது நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொண்டு நரனிலிருந்து நாராயணனாக உலகின் எஜமானராக ஆகிறோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நஷா இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் பாரதத்தில்தான் வருகின்றார். அவர் அமைதியின் கடல், சுகத்தின் கடலாக உள்ளார். இந்த மகிமை பரலோகிக்க தந்தையினுடையது ஆகும். நீங்கள் அறிவீர்கள், இந்த மகிமை முற்றிலும் சரியானது. அனைத்தும் ஒருவரிடமிருந்து கிடைக்கின்றன. அவரே துக்கத்தை போக்கி சுகமளிப்பவர். அவர் முன்னால் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சென்டரில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் எங்கே யோகம் வைப்பீர்கள்? ஷிவ பாபா மதுபனில் இருக்கிறார் என்பது புத்தியில் வரும். அவரை தான் நினைவு செய்கிறீர்கள். ஷிவ பாபா தாமே சொல்கிறார், நான் சாதாரண வயோதிகரின் உடலில் பிரவேசமாகி இருக்கிறேன். மீண்டும் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக. நான் டிராமாவின் பந்தனத்தில் கட்டுண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள். நான் உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகின்றேன். நேற்றைய விஷயம் இது. நீங்கள் எவ்வளவு பூஜை செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்களின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேன். அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். இப்போது மீண்டும் உங்களை உலகின் எஜமானராக ஆக்குகிறேன். இவை ஒருபோதும் யாருடைய புத்தியிலும் பதியாது. இவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகள். மனிதர்கள்தான் 80-100 அடி உயரமானவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. அவர்களின் ஆயுள் மிக நீண்டது. அதனால் ஆகாயத்தின் அளவு உயரமானவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. கலியுகத்தில் உங்கள் ஆயுள் குறைந்ததாக ஆகிவிடுகின்றது. பாபா வந்து உங்கள் ஆயுளை நீண்டதாக ஆக்கிவிடுகின்றார். அதனால் பாபா சொல்கிறார், நல்வாழ்வு அமைச்சருக்கும் ஹெல்த் மினிஸ்டர் அவருக்கும் சொல்லி புரிய வையுங்கள். சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி யுக்தி சொல்கிறோம். அதன் மூலம் ஒருபோதும் நீங்கள் நோய்வாய்ப்பட வேண்டி வராது. பகவான் வாக்கு, தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டுமே நினைவு செய்வீர்கள் என்றால்
நீங்கள் தூய்மை இல்லாதிலிருந்து தூய்மையாக சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். நான் கேரண்டி தருகின்றேன். யோகி தூய்மையாக இருக்கிறார் என்றால் ஆயுளும் நீண்டதாக ஆகிறது. இப்போது நீங்கள் ராஜயோகிகள், ராஜரிஷிகள். அந்த சந்நியாசிகளோ ஒருபோதும் ராஜயோகத்தை கற்றுத்தர இயலாது. அவர்கள் சொல்கிறார்கள், கங்கை பத்தீத்த பாவனி, அங்கே தானம் செய்யுங்கள் என்று. இப்போது கங்கையில் தானம் செய்யப்படுவதில்லை. மனிதர்கள் பைசா போடுகின்றனர், பண்டிதர்கள் எடுத்து செல்கின்றனர். இப்போது நீங்கள் பாபாவினால் தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். பாபாவிற்கு என்ன கொடுக்கிறீர்கள்? எதுவும் இல்லை. பாபாவோ கொடுக்கும் வள்ளல். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரன் பெயரில் ஏழைகளுக்கு கொடுத்து வந்தீர்கள். அது தூய்மை இல்லாதவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்றாகிறது. நீங்களும் தூய்மை இல்லாதவர், பெற்றுக்கொள்பவர்களும் தூய்மை இல்லாதவர்கள். இப்போது நீங்கள் தூய்மை ஆகிறீர்கள். அவர்கள் தூய்மை இல்லாதவர்கள் தூய்மை இல்லாதவர்களுக்கு தானம் கொடுக்கின்றனர். முதலில் தூய்மையாக இருக்கும் குமாரியையும் பிறகு தானம் கொடுக்கின்றனர், வணங்குகின்றனர், உணவு தருகின்றனர், தட்சணையும் தருகின்றனர். திருமணத்திற்கு பிறகு எல்லாம் வீணாகி விடுகின்றது. டிராமாவில் இவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இதுபோல் நடக்கும். பக்தி மார்க்கத்திற்கும் டிராமாவில் பாகம் இருந்தது. சத்தியுகத்தின் விஷயங்களையும் பாபா சொல்கின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் அறிவு விளக்கம் கிடைத்துள்ளது. முதலில் புத்தியற்றவர்களாக இருந்தீர்கள். சாஸ்திரங்களிலோ பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் உள்ளன. அவற்றால் யாருமே என்னை அடையவில்லை. நான் எப்போது வருகிறேனோ அப்போதுதான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன். மேலும் நான் ஒரு முறை வந்து பழையதை புதியதாக ஆக்குகிறேன். நான் ஏழை பங்காளன். ஏழைகளை பணக்காரர்களாக ஆக்குகிறேன். ஏழைகளோ உடனே பாபாவினுடையவர்களாக ஆகிவிடுகின்றனர். பாபா, நாங்களும் உங்களுடையவர்கள்தான். எங்களிடம் உள்ள இவை அனைத்தும் உங்களுடையவை என்று அவர்கள் சொல்கின்றனர். பாபா சொல்கிறார், ட்ரஸ்டியாகி இருங்கள். புத்தி மூலம் புரிந்து கொள்ளுங்கள். இவை நம்முடையவை அல்ல, பாபாவுடையவை. இதில் மிகவும் புத்திசாலி குழந்தைகள் வேண்டும். பிறகு நீங்கள் வீட்டில் உணவு சமைத்து சாப்பிடுகிறீர்கள் என்றால் யஜ்யத்திலிருந்து சாப்பிடுகிறீர்கள். ஆனால் முழு நிச்சயம் வேண்டும். நிச்சயத்தில் குறைபாடு இருந்தாலோ, ஹரிச்சந்திரனின் உதாரணம் பாபா கொடுக்கின்றார். பாபாவிற்கோ அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும். நான் ஏழை பங்காளன். பாடல் இறுதியில் அந்த நாளும் வந்துவிட்டது இன்று. அரை கல்பமாக பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்தீர்கள். இப்போது கடைசியில் சந்தித்து விட்டீர்கள். இப்போது ஞானம் வெல்லப் போகிறது. சத்யுகம் நிச்சயமாக வரப்போகின்றது. இடையில் உள்ளது சங்கம யுகம். இதில் உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மாவாக ஆகிறீர்கள். நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளுக்கு பிறகு தூய்மையை இழந்து விடுகிறீர்கள். மீண்டும் தூய்மையாக வேண்டும். கல்பத்திற்கு முன்பும் நீங்கள் இது போலவே ஆகியிருந்தீர்கள். கல்பத்திற்கு முன் யார் எவ்வளவு புருஷார்த்தம் செய்திருக்கிறார்களோ அவ்வளவே இப்போதும் செய்வார்கள். தங்களின் ஆஸ்தியை பெறுவார்கள். சாட்சியாகி பார்க்கின்றார். பாபா சொல்கின்றார், நீங்கள் தூதுவர். உங்களை தவிர தூதுவர், பைகம்பர், தேவ தூதர் யாரும் கிடையாது. சத்குரு, சத்கதி கொடுப்பவர் ஒருவரே. மற்ற தர்ம தலைவர்கள் வருகின்றனர் தர்ம ஸ்தாபனம் செய்வதற்காக. ஆக குரு எப்படி ஆவார்கள்? நானோ அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது,
எப்போதும் சாந்தி, சுகம், செல்வத்தின் கடலாகிய பாபா நமக்கு கிடைத்துள்ளார் என்ற இந்த பெருமிதத்தில் இருக்க வேண்டும். நமக்கு அனைத்தும் ஒருவரிடமிருந்து கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட தந்தை முன்னிலையில் நாம் அமர்ந்துள்ளோம். அவர் நமக்கு படிப்பு சொல்லி தருகின்றார். இரண்டாவது, தனது அகங்காரத்தை விட்டு பாபாவிற்கு சமமாக சுயநலமற்ற சேவை செய்ய வேண்டும். நிரகங்காரி ஆகி இருக்க வேண்டும். தேவ தூதர் ஆகி அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். வரதானம்: அனைத்து பொருட்களின் கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு பற்றற்றவராக இயற்கையை வென்றவராக ஆகுவீர்களாக. விளக்கம்: ஒருவேளை ஏதாவது ஒரு பொருள் கர்மேந்திரியங்களை சலனப்படுத்துகிறது என்றால், அதாவது ஆசை உணர்வு வருகிறது என்றால் கூட பற்று அற்றவர் ஆக முடியாது. விருப்பங்கள் கூட கவர்ச்சிகளின் ரூபமாகும். விருப்பம் இல்லை, ஆனால் நன்றாக உள்ளது என்று சிலர் கூறுகின்றனர். இதுவும் கூட சூட்சமமான கவர்ச்சியாகும். இந்த பொருள், அதாவது அல்பகால சுகத்திற்கான சாதனம் என்னை கவர்ச்சிக்கவில்லை தானே என்பதை சூட்சும ரூபத்தில் சோதனை செய்யுங்கள். இந்த பொருட்கள் இயற்கையின் சாதனமாகும். எப்பொழுது இதிலிருந்து பற்றற்றவராக, அதாவது விடுபட்டவராக ஆகுவீர்களோ அப்பொழுதே இயற்கையை வென்றவராக ஆகுவீர்கள். ஸ்லோகன்: எனது எனது என்ற குழப்பங்களை விடுத்து எல்லையற்றதில் நிலைத்திருங்கள். அப்பொழுதே விஸ்வ கல்யாணகாரி, உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்று கூற முடியும். நல்லது. ஓம் சாந்தி.